ஹாய், ஹலோ, வணக்கம். கேவுநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, "வெண்மதி வெண்மதி நெல்லு நீ வானத்த மேகத்துக்க சொல்லு" வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மிகத்தில்லையொரு நஷ்டம். அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முத்திரை பதிச்ச இயக்குனர் ஜிவிஎம் அவரை பத்தி பார்க்க போறோம். என்னன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள் ராஜீவ் மேனன் கிட்ட உதவியாளர். அதாவது வீட்ல இருந்து சொல்லும் போதே, "வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாப்பா, டைரக்ட் பண்ண போறேன்ப்பா" அப்படின்னு தான் வந்திருக்காரு. ஸோ வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கடகடன்ட்டு டைரக்ஷன் வேலையை பார்க்குறாரு. ஐ மீன் உதவி இயக்குனரா. அப்புறமா மாதவன் அவர்களோட டிராவல இவர் கதை பண்றாரு. கதை பண்ணி மணிரத்னம் சார் கிட்ட போகுது. அவர்கிட்ட போனா அந்த கதை ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஓகே ஆகுது. ஓகே ஆன கதை என்ன விலைன்னு ஒரு படம். ரிஜெக்ட் ஆன கதை இந்த கதை. ஆனா திரும்பவும் அதை பண்ணலாம்னு மாதவன் சொல்லும்போது ஓகே பண்ணுன்னு சொல்றாப்புல. பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, என்ன விலை படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன விலை பெருசா போகல. ஆனா மின்னலே சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போ கௌதம் மேனன் அப்படின்னு ஒரு டைரக்டர் வராரு. அதுக்கப்புறமா அவருக்கு கரியர் என்ன மாறுதுன்னா, காக்கா காக்கு மாதிரியான படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜோதிகா அவங்ககிட்ட போய் சொல்லும்போது, ஜோதிகா இதுக்கு சூர்யா நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி சூர்யா கிட்ட அனுப்பி விடுறாரு. சூர்யா கிட்ட அனுப்பி விட்டதும் சூர்யா கதை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ப்ரொடியூசர் பிடிங்கன்னா கலைப்புலி தானு வராரு, பண்ணலாம். அப்ப ஹாரி ஜெயராஜ் கௌதம் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூர்யா கௌதம் மேனன் காம்பினேஷன் வாரணம் ஆயிரம் அந்த படத்துல வருது. ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க. அதுக்கு முன்னாடி சில படங்கள் பச்சைக்கிளி முத்துச்சரம் மாதிரி சரத்குமார் அவர்கள் வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்புறமா கௌதம் அவர்கள் கமல் சார் கூட போயிட்டு வேட்டையாட பண்றாரு. அப்புறம் சிம்பு கூட அச்சம் என்பது மடமையிடா. அப்புறமா வார விண்ணை தாண்டி வருவார் மாதிரியான படங்கள் எல்லாம் வெந்து தணிந்த காடு உட்பட மறக்குமா நெஞ்சம். இந்த மாதிரி சிம்பு கூட ஒரு டிராவல். அச்சம் என்பது மடமையிடாக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விண்ணை தாண்டி வருவாய ஜெய் பண்ண வேண்டிய படம். அதுவும் ஒரு க்ளூ தான் இந்த டைம்ல. ஆனா ஜெய் எனக்கு கதை பிடிக்கல அப்படின்னு இருக்காப்புல. பிடிக்காத ஒரு காரணத்தினால சிம்பு கிட்ட போச்சு. சிம்பு நடிச்சு ஹிட் கொடுத்துறாப்புல. ஸோ அந்த மாதிரியான கிராஃப்ட் கௌதம் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய கிராஃப்ட் போச்சு. இருந்தாலும் அவருடைய சொந்த படங்கள் தயாரிப்பால அவர் பல நஷ்டங்களை சந்திச்சார். அந்த சந்திப்புல ஏற்பட்ட பிரச்சனைகளை தான் அவர் நடிக்கவும் போனாரு. அப்படி நடிச்ச படம் தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார். அந்த இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. லியோ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு சில பல காரணங்களால. இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆயிருக்கிற விஜய் அவர்கள் நடிக்க வேண்டிய படம் தான் யோவான் அதிகாரம் சம்திங் அந்த மாதிரி படம். அந்த படத்தை டிராப் பண்ணிட்டு விஜய் போயிட்டாரு வேற படத்துக்கு. அப்பதான் அந்த பிகில் இது மாதிரி பண்ணார். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் அதே ஸ்கிரிப்டை தூக்கி ஐசி கணேஷ் அவர்கள்ட்ட சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்னோட மருமகனை நடிக்க வைங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவேன். இப்போ அது ஜோஷ்வா அப்படிங்கிற படமா மாறி இருக்கு. ஸோ ஜோஷ்வா படமும் ஹிட் கொடுக்கணும். நம்மளுடைய கௌதம் அவர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற துருவ நட்சத்திரம் படமும் ரிலீஸ் ஆகணும். நம்முடைய சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி.